அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். செங்கடலை நீர் திறந்துவிட்டாய், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினாய், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. செங்கடலை நீர் திறந்துவிட்டாய், அது எனக்கு முன்பாய் வழி திறக்குமே. எரிகோவை நீர் வீழ்த்தினாய், அது எனக்கு முன்பாய் விழுந்து கிடக்குமே. என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அமர்த்தினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. காற்றை நீர் கடிந்து கொண்டாலே அதன் சீற்றமெல்லாம் அமைதியாகுமே. கொந்தளிப்பை நீர் அதட்டினார், அது அமைதியாகி அடங்கி போகுமே. என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் முன்னில் நின்று இறங்கி வருகிறே. மேன்மைப்படுத்த பலப்படுத்திட கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் முன்னில் நின்று இறங்கி வருகிறே. பலப்படுத்திட கரத்தினாலே ஆகும் ஏசப்பா. என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. உம் கரத்தினாலே ஆகாதது ஒன்று கூட இல்லை ஏசப்பா. என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். என்னால் என்ன முடியும்? அப்பா உம்மால் எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மையாலே இரக்கத்தாலே முடிசூட்டி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி
ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். புலம்பல் 3:24 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை? கர்த்தர் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொத்து, இந்த பூமியில் எனக்கு சொத்து அவர் தான். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. நமக்கு யார் இல்லை, சொந்தம் இல்லை, சொத்து இல்லை, வீடு இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, எது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, கர்த்தரின் பங்கு என் சொத்து என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அருமையாய் சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பெரிய ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜா, யூதா தேசத்துக்கும் ராஜா. அவன் எவ்வளவோ இராணுவ வீரர்கள், யுத்த வீரர்கள், குதிரை படைகள், எவ்வளவோ வெள்ளியும் பொண்ணும், அதிபதி, மன்னராக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது அதெல்லாம் ஒரு குப்பையாக எண்ணிட்டு கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார். சங்கீதம் 16:5 கர்த்தரின் பங்கு, அவரே என் உரிமை சொத்து, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைக்க செய்கிறார் அப்படின்னு சொல்றார். எவ்வளோ உண்மை இல்லை? கர்த்தர் தாங்க என் சொத்து, பங்கு. இந்த பூமி அல்ல, பதவி அல்ல, வசதி வாய்ப்பல்ல, கர்த்தரே என் பங்கு. சரியான இடத்துல, இந்த தேவ சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் உறவாடவும் ஜெபிக்கவும், கர்த்தர் என்னை ரட்சித்தாரே அதை நினைத்து அவர் சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, கர்த்தரை துதிக்கிறார், பாடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் மனுஷன் எதை வேண்டுமானாலும் சம்பாதிச்சிடலாம், வாங்கிடலாம். இந்த தேவ சமூகத்தை அனுபவிக்கிறது ரொம்ப லேசான காரியம் இல்லை. அதுக்கு நம்ம ஒரு விலைக்கிரயம் செலுத்தணும், தேவனை தேடணும். உலக மாயைகளை விட்டுட்டு கர்த்தரை நாடணும். ஆண்டவர் சொல்றார்ல, மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே மார்த்தாளே, பற்பல காரியங்களை பற்றியே நீ கவலைப்படுற, வேலை 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 வேலைன்னு ஓடுற, பணம்னு ஓடுற, தேவையானது ஒன்று. லூக்கா 10:42 மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்குன்றார். அது என்ன நல்ல பங்கு அப்படின்னா, வேதத்தில் சில பங்கு சொத்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார். நாம் வாசித்தால் எபிரேயர் 12:10 சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெறும் பொருட்டு அவர் நம்மளை சிட்சிக்கிறாராம். முதல் பங்கு நமக்கு எதில் இருக்கு தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரை எப்படி வேணுமானாலும் நான் பின்பற்றிட்டு எனக்கு அவர் ஆசீர்வாதம் வேணும்னா கொடுக்க மாட்டார். நம்மை ஆண்டவர் கண்டித்து தண்டித்து சிற்றிக்கிறார், சீர்படுத்துகிறார், திருத்துகிறார். ஏன்? எதுக்கு? நீங்க அவரை மறந்துடக்கூடாது, ஆடம்பரத்தில் மூழ்கி போயிடக்கூடாது, சுகபோகமாக வாழ்ந்து உயிரோடு செத்து போயிடக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் இயேசுவா இருக்கணும். இன்னைக்கு சொல்லுவாங்க, பாடெல்லாம் கிடையாது, உபத்திரம்லாம் கிடையாது. சொல்றவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு ஊழியம் சுவிசேஷம் பண்ண மாட்டாங்க. வேணும்னா அவங்க பணத்தை திரட்டிட்டு ஊழியம் பண்ணலாம், அது வேற. அது வேற. அதில் நம்ம போய் இந்த இயேசு அறியாத ஜனங்களுக்கு சொல்லி அது நிமித்தம் வருகிற எதிர்ப்புகள், ஏளனங்கள், பேச்சுகள், பாடுகள், பாரம் எடுத்து ஜெபிக்கிற காரியங்கள் தான். இது நிமித்தம் வருகிற எதிர்ப்பு, பாடுகள் நம்மளை பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக மாற்றுமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த பரிசுத்தத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கா? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கா? தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கு, பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகும்படி, பரம அழைப்புக்கு, நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்மளை முன்குறித்திருக்கிறாரா. இப்படி வேதம் சொல்லுது. 2 பேதுரு 1:4 வாசிக்கும் போது திவ்ய சுவாபத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றலாம்.
திவ்ய சுவாமன்றது என்ன? இயேசுவை கைது பண்ணும்போது வாய் திறவாமல் இருந்தாராம். பிலாத்து ஆச்சரியப்பட்டு போனான். என்ன இவர் எதிர்ப்பார், பேசுவார், பயமுறுத்துவார் நினைச்சோம். சாந்தமாக இருக்கிறாரே. திவ்ய சுவாபத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, குடும்பத்தில் நம்ம சாட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய தேவன் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து அவருக்கு பங்குள்ளவர்களாக என் ஆத்துமா சொல்லும் கர்த்தரின் பங்கு என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமாம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கர்த்தரின் பங்கு எனக்கு இன்னும் அவருடைய பரிசுத்தத்திலும் திவ்ய சுவாபத்திலும் பரம அழைப்பிலும் எனக்கு பங்குள்ளவர்களாக நான் மாறன்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரை இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்கள் நன்மையாலும் கிருபையாலும் திருப்தியாக்கி நடத்தும். இந்த நாளில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை கூட இருந்து அற்புதமாய் நடத்தட்டும், ஜெயத்தை தரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.